தமிழ்நாடு வெல்லும். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். விஜய் அவர்கள் தன்னுடைய பெரம்பூர் தொகுதியாக இருக்கட்டும், திருச்சி கிழக்கு தொகுதியாக இருக்கட்டும், 2 தொகுதியிலையுமே தன்னுடைய வேட்புமனுவில் தப்பும் தவறுமான தகவல்களை கொடுத்துருக்கிறாரு. இதனால் தேர்தல் ஆணையம் அவருடைய வேட்புமனுவை நிராகரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி பரவிய உடனே பார்த்தீங்கன்னா அவசரமாக திருத்தம் பண்ணி தன்னுடைய வேட்புமனுவை மறுபடியும் தாக்கல் பண்ணியிருக்கிறார் விஜய். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் 2வது முறையாக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார். இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தவர் வேட்புமனுவை கூட தாக்கல் பண்ணாமல் மீண்டும் தாக்கல் பண்ணது என்பது இதுவே முதன்முறை. இப்படி 2வது முறை தாக்கல் பண்ணதே தப்பு. அப்படி தாக்கல் பண்ணதுலேயும் பல்வேறு முறைகேடுகள், பல்வேறு பிழைகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அது என்ன? அது மட்டுமல்லாது முதல் வேட்புமனுக்கும் 2வது வேட்புமனுக்கும் இவர் சில சேஞ்சஸை பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக இவர் பயன்படுத்திய அந்த கேரவனை விஜயோடைய பதவியை ஒருவேளை இவர் வெற்றி பெற்றால் பறிக்குமோ என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கு. வெறுமன வேட்புமனு தகவல் மட்டுமல்ல, வேட்புமனுவை தாண்டி தேர்தல் செலவுலையுமே விஜய் அவர்கள் சரியாக கணக்கு காட்டவில்லை என்றால், தாவேகா வேட்பாளர்கள் கணக்கு காட்டவில்லை என்றால் உச்சநீதிமன்றமே அவங்களுடைய பதவியை பறிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். அதற்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்குது. அது மட்டுமல்ல, விஜய் அவர்கள் மதுரையில் போட்ட எஃப்ஐஆரே தனக்கு தெரியாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. திருச்சி கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த வேட்புமனுவில் உண்மையிலே இவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த புகாரை எஃப்ஐஆரை பதிவு பண்ண சொன்ன அந்த புகார்தாரருடைய வீடியோவே நம்ம கையில் சிக்கியிருக்கு. விஜய் அவர்கள் சொன்னது பொய் அப்படின்றத அந்த வீடியோ வச்சு இந்த வீடியோவில் நம்ம அமல்படுத்த போகிறோம். மிக முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அவர்களுடைய முதல் வேட்புமனு பெரம்பூர் தொகுதியில் போய் அவர் தாக்கல் பண்ணார். அதில் அவருக்கு வயது 52 அப்படின்னு சொல்லி சொன்னார். மதுரையில் போடப்பட்ட எஃப்ஐஆரை அதில் பதிவு பண்ணவே இல்லை. தனக்கு 404 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக காட்டினார். அதன் பின்பு திருச்சி கிழக்கில் போய் 3 நாள் கழித்து திருச்சி கிழக்கில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. அங்கே தாக்கல் பண்ணும்போது தன்னுடைய வயது 51ன்றார். 3 நாட்களே தன்னுடைய 1 வயது குறைந்து போச்சு. அதன் பின்பு அதில் தான் பார்த்தீங்கன்னா மதுரையுடைய அந்த எஃப்ஐஆர் என்பது தனக்கு தெரியாது, காவல்துறை தனக்கு சம்மன் கூட அனுப்பலை, அதனால தான் அந்த பெரம்பூரில் நான் குறிப்பிடலை, இதில் குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தோடு சேர்த்து அதை குறிப்பிட்டிருந்தார். சொத்து மதிப்பு என்பது 404 கோடி தான். இப்போ இந்த தகவல்கள் அத்தனையுமே இந்த மதுரை எஃப்ஐஆர் உள்ளிட்ட வயது உட்பட பல்வேறு முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும் அப்படின்ற செய்தி பரவிய உடனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 தொகுதியிலையும் போய் வேட்புமனுவை மாற்றி தாக்கல் பண்ணியிருக்கிறாரு விஜய். இந்த முறை விஜய் நேரடியாக போட, அதுலேயும் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதையும் சொல்கிறேன். விஜய் நேரடியாக போகாமல் அவங்களுடைய ஆட்கள் மூலமாக இந்த வேட்புமனு மறு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் வேட்புமனுடைய கடைசி நாள். அந்த வேட்புமனுவிலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, தன்னுடைய வயதை 51 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். எது திருச்சி கிழக்கில் இருந்த வயதே போட்டிருக்கிறார். கூடுதலாக மதுரை எஃப்ஐஆரையும் போட்டிருக்கிறாரு, கொளத்தூர் எஃப்ஐஆரையும் போட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த முறை சொத்து கணக்கு 404 இருந்து 410 கோடியாக மாறி இருக்கு. என்னையா அப்படி 6 கோடி ரூபாய் திடீர்னு சொத்து மாறி இருக்கா? 2 நாள்லேயே 6 கோடி ரூபாய்க்கு எதுவும் விஜய் சொத்தை வாங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, விஜய் தன்னுடைய முதல் வேட்புமனுவில் வேற பெரம்பூர்லையும் சரி திருச்சி கிழக்குலையும் சரி மறைத்த அந்த சொத்து என்ன தெரியுமா? விஜய் தற்போது வாங்கியிருக்கக்கூடிய பிரச்சார வாகனம் தான். இந்த கரூரில் போயிட்டு யமன் வாகனம் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்துச்சு பார்த்தீங்களா, விஜயுடைய அந்த கேரவன் பஸ், அந்த பஸ்ஸை தான் விஜய் அவர்கள் மறைச்சிருக்கிறார். 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கேரவனை விஜய் அவர்கள் மறந்து விட்டார் அப்படின்றக்காக மறுபடியும் இந்த புதிய வேட்புமனுவில் அதை சேர்த்துருக்கிறாங்க. விஜயோடைய சொத்து மதிப்பு கூடியிருக்கு. வெறுமன கேரவன் மட்டுமல்ல, ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டி லிமிடெட், மனைவி பேரில் உள்ள வெள்ளி பொருட்கள், அசையா சொத்துக்கள், அதாவது விஜயுடைய மனைவியின் பேரில் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள், மகன் மற்றும் மகளுடைய அசையும் சொத்துக்கள், இதெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி வேட்புமனுவில் விஜய் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறார். கேரவனை மட்டும் மறக்கிறார் அப்படின்னு சொல்வதே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதில் தான் அவர் பிரச்சாரமே பண்ணுறாரு. முக்கியமாக வழக்கறிஞர் டீம் அதை தான் மெயினாக ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அதையே மறந்துட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியலை. சரி, அப்படியே கேரவனே மறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டாலும் கூட, நான் இப்போ படித்த அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் மறந்துட்டாரா? அதை எப்படி மறந்தார்? அப்போ இவ்வளவு லிஸ்ட்டுகளையும் ஒரு ஆளை மறக்க முடியாது. அப்போது முதல் வேட்புமனுவில் பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் தாக்கல் பண்ண அந்த வேட்புமனுவில் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இவர் மறைத்திருக்கிறார் அப்படின்றதான அம்பலமாகுது.
அப்போ வேட்பு மனுவிலே தன்னுடைய சொத்துக்களை மறைக்கிறாரு, தன்னுடைய கேரவனை மறைக்கிறாரு அப்படின்னா இவர் எப்படி ஊழல் இல்லாத ஒரு தூய ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார்? ஏற்றுக்கொள்ளவே முடியலையே. சரி, அடுத்துக்கு போவோம். இவர் புதிதாக தாக்கல் பண்ண அந்த கடைசி வேட்பு மனுவில் என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்கிறாரு? அதாவது 3ஆம் தேதி 4வது மாதம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இவர் முன்னிலையிலே, அதாவது விஜய் முன்னிலையிலேயே 2 நோட்டரி பப்ளிக் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க, சான்று கொடுத்துருக்குறாங்க. விஜய் வந்து எங்கள் முன்னாடி தான் இருந்தார், தகவல் எல்லாமே சரிதான், நாங்கள் இதற்கு நோட்டரி பப்ளிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வழக்கறிஞர்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 3ஆம் தேதி விஜய் திருச்சிக்கு போகவே இல்லையே. விஜய் திருச்சிக்கே போகாமல் எப்படி இந்த நோட்டரி பப்ளிக் விஜய் வந்ததாக சொல்லி கையெழுத்து சான்றை கொடுத்துருக்குறாங்க? அப்போ விஜய் வராமலேயே நோட்டரி பப்ளிக்கில் வந்துட்டு வந்ததாக காமித்து சைனே வாங்கி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருதா? அப்போ இது ஒரு ஃபோர்ஜரி இல்லையா? எப்படி விஜய் வராமலேயே நோட்டரி பப்ளிக் கொடுக்க முடியும்? அப்போ விஜய் வந்தார் என்பதற்கான ஆதாரத்தை விஜய் டீம் காமிப்பாங்களா? எந்த ஒரு மீடியா ஆதாரம் இல்லையே. அவர் வீட்டு வாசலே மீடியா நிற்கிது. வெளியே வந்தாலே உங்கள் விஜய் வந்து விட்டார்ன்ற பாடலெல்லாம் போட்டுட்டு மீடியா பின்னாடியே போகும்போது 3ஆம் தேதி திருச்சிக்கு விஜய் வரவே இல்லையே. விஜய் நேரடியாக வராமலேயே பொய்யாக ஒரு சான்றிதழை இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது வேட்புமனுவை நிராகரிப்பதற்கான தகுதி இது பெறுதா இல்லையா? எவ்வளோ பெரிய மோசடி இது! தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மோசடியை பண்ணலாமா விஜய்? நேரடியாக நீங்கள் போய் தாக்கல் பண்ணால் பாருங்கள், வேட்புமனு கூட தாக்கல் பண்ண தரல, மறுபடியும் கோமாளி போய் தாக்கல் பண்ணுறாரு அப்படின்ற பேசுபொருள் உருவாயிரும் அப்படின்றக்காண்டி தானே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. மக்கள் யாருக்குமே தெரியாது நீங்கள் மீண்டும் வேட்புமனு தாக்கல் பண்ணது. அப்போது இப்படியான நோட்டரி பப்ளிக் மூலமாக ஏமாற்றி ஒரு வேட்புமனுவை இவர் தாக்கல் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது தெரியுதா? அடுத்து ஃபார்மட் C7 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு வேட்பாளரும் அந்த அவருடைய கிரிமினல் இதாக இருக்கட்டும், அந்த டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அவர் இந்த தொகுதிக்கு ஏன் வந்து தேர்வு பண்ணீங்க அப்படின்றத ரீசனாக மக்கள் மன்றத்தில் நீங்கள் வந்து போட்டு காட்டணும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா விஜயுடைய வெப்சைட், அதாவது டிவிகே விஜய் அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த விஜய் கட்சியுடைய வேட்பாளர்கள் பட்டியல்லாம் வருது. அதில் என்ன கூத்து பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? இவங்க விஜய் பெயர்லேயே போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து இந்த வேட்பாளரை ஏன் தேர்வு பண்ணீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில் வருது. கிரிமினல் வழக்கெல்லாம் காமிச்சிட்டு ஃபார்மட் C7 இந்த தொகுதியில் ஏன் தேர்வு பண்ணீங்க அப்படின்றதுக்கு ஒரே தகவல் எல்லா வேட்பாளருக்கும் இருக்குங்க. The candidate has very good reputation among the public. He has been functioning as a people representative to protect their intent and rights அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை கூட நான் மன்னிச்சிருவேன், இது பொதுவான விஷயம். அடுத்த ஒரு விஷயம் வருது பாருங்கள். He has brought many welfare schemes in the constituency to which he belongs to and good faith among the public அப்படின்னு சொல்லியிருக்கு. விஜய் அவர்கள் இது வரைக்கும் தேர்தலில் போட்டியிட்டதே கிடையாது. தாவேகா வேட்பாளர்கள் யாருமே போட்டியிட்டது கிடையாது. ஒரு திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் நான் இவ்வளோ பெரிய வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டு வந்திருக்கேன், இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்கேன், அல்லது என் மூலமாக இந்த திட்டங்கள்லாம் தொகுதி மக்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து பதிவு பண்ணாங்கன்னா சரி சொல்லலாம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக தேர்தலில் நிற்கிறீங்க. நீங்கள் பெரம்பூர் தொகுதிக்கு இது வரைக்கும் போனதே கிடையாது. திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நீங்கள் போனது கிடையாது. உங்கள் சினிமா வாழ்க்கையில் கூட போனது கிடையாது. சென்னையை தாண்டவே மாட்டீங்க, பனையூர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது பெரம்பூர் மக்களுக்கு நீங்கள் என்ன வெல்ஃபேர் ஸ்கீமை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்க? திருச்சி கிழக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டு வந்து கொடுத்தீங்க? எதன் அடிப்படையில் இந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க? அப்போ இதுவே ஒரு சீட்டிங்காக இல்லையா? தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றும்படி பார்த்தீங்கன்னா ஃபார்மட் C7 ஃபார்மில் இப்படிப்பட்ட தகவல்களை விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறார். விஜய் அவர்கள் மட்டுமல்ல, அந்த லிஸ்ட்டில் அப்படியே பொசியானதுலேருந்து ஆதவர்ஜுனாலேருந்து எல்லாம் போனீங்கன்னா ஒரே ஃபார்மட்டு, ஒரே வார்த்தை. அப்போ காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது புரிய வருதா? இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இதை விட கிரிமினல் ரெக்கார்டு இல்லாத வேட்பாளர்களை ஏன் இந்த தொகுதிக்கு நீங்கள் தேர்வு பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்களுக்கு இந்த வேட்பாளர் டெடிக்கேட்டட் சர்வீஸை பண்ணியிருக்கிறாரு, அதனால் தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இதுவும் காப்பி பேஸ்ட். எல்லா வேட்பாளர்களுக்கும் அந்த பட்டியலில் இருக்குது. என்னங்க டெடிக்கேட்டட் சர்வீஸை கொடுத்தாங்க? அப்போ எந்த லட்சணத்தில் இந்த கட்சி இருக்குது பாருங்கள். இதில் அவர் தூய சக்தியாக, தூய சக்தி 100% ஆட்சியை தூய்மையாக அவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய கூத்து! அப்போது தன்னுடைய கடைசி வேட்புமனு, புதிய வேட்புமனுவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எவ்வளவு பித்தலாட்டங்களை பண்ணியிருக்கிறார். 6 கோடி ரூபாய் சொத்தை ஏற்றிருக்கிறாரு. எஃப்ஐஆரை மட்டும் இல்லை, 6 கோடி ரூபாய் சொத்தை ஏற்றிருக்கிறார்.
அதே போல் பார்த்தீங்கன்னா நோட்ரி பப்ளிக்கிட்ட போகாமையே நோட்ரி பப்ளிக் வந்து பார்த்ததாக, நேரில் பார்த்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதாக ஒரு சான்றிதழை கொடுத்துருக்கிறார். ஃபார்மட் C7 மோசடி பண்ணியிருக்கிறார். எவ்வளவு தூரத்திற்கு பொய்களையும் மோசடிகளையும் வேட்புமனுவிலே இவர் பண்ணுறாருன்னு பாருங்கள். கூடுதலாக இந்த எஃப்ஐஆர் மேட்டருக்கு வருவோம். மதுரை எஃப்ஐஆர் தனக்கு தெரியாது அப்படின்றதான் விஜய் அவர்கள் திருச்சி வேட்புமனுவில் சொன்ன விஷயம். காவல்துறை எனக்கு சம்மனே அனுப்பலை, எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லி வாதாடினார். சரி, விஜய் மாதிரி பிரபலத்துக்கு அது தெரிஞ்சிருக்கிறாரு, அவங்க வழக்கறிஞர் தான் சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லி இரக்க மனப்பான்மையோடு அவர் விட்டு கொடுக்கலான்னு சொல்லி முடிவெடுத்தாலும் கூட அதுவும் ஃப்ராடாக இருக்குது. ஏன்னா மதுரையுடைய எஃப்ஐஆர் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம் என்பது நடந்துச்சு. மதுரையை பொறுத்த வரைக்கும் இவர் ஆகஸ்ட் மாதம் 2025 மாநாடு நடத்துகிறாரு. அதில் ரேம்பாக்கில் போகும்போது இவரை நோக்கி ஆர்வத்தில் ஜோம்பிகளைப் போல் ஒரு தொண்டர் தவிட்டார் ரேம்பாக்கில். இப்படி தவுனார் என்பதற்காகவே இவருடைய பவுன்சர் வந்து அந்த ரேம்பாக்கில் வந்து தூக்கி வீசின காட்சியை நம்மெல்லாம் பார்த்தோமா இல்லையா? அந்த தூக்கி வீசப்பட்ட அந்த தொண்டர் அடிபடுகிறார். அவருடைய அம்மா இவர் மீது ரொம்ப கோவப்படுறார், விஜய் மீது. ஏங்க உங்களோட நெருக்கமாக உங்களை பாசத்தில் உங்களை பார்க்க வந்தால் இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா சொல்வதே பொய்ங்க அப்படின்னு சொல்லி திடீரென பல்ட்டி அடித்தார் அந்த நபர். அதற்கு காரணம் என்னென்னா, தாவேகாவுடைய மாவட்ட செயலர் அவரை தொடர்பு கொண்டு அப்படி பேச வச்சுருக்கிறார். இந்த ஆதாரத்தில் நான் வீடியோ காட்டுறேன். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் மகனும் 2 பேரும் போய் பெரம்பலூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது மதுரை எஃப்ஐஆரில் பதிவு பண்ணுது. இப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ண உடனேயே என்ன கூத்து நடக்குது அப்படின்னா, புதிய ஒருத்தர் நான் தாங்க விழுந்தது, என்னை தாங்க தூக்கி எறிஞ்சாங்க, அவங்க சொல்கிறது போய், அம்மா மகன் 2 பேரையும் சும்மா விடக்கூடாது, அவளை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு நபர் நான் தான் விழுந்தேன், என்னை தூக்கி போட்டாங்கன்றார். இதெல்லாம் அந்த பெரம்பலூர் மாவட்ட செயலர் கவனத்துக்கு வருது, தெரிய வந்து நடக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுது. அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஆசையா தானே அவன் போறான், சரி கூட ஒதுக்கி விடலாம், தூக்கி அந்த மாதிரி வீசினா கை கால் ஒடிஞ்சிருந்து, இல்லை என் புள்ள போயிருந்தா யாரு உயிருக்கு, யாரு என் புள்ள யாரு எனக்கு தரது? எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது யாரும் நம்ப வேணும். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற. அந்த வீடியோவில் வந்து யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிற உள்நோக்கத்தோட தான் அந்த வீடியோ போட்டேன். மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த ரேம்பில் இருந்து தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான். ஸோ எனக்கு உடம்புல அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது என்னை எல்லோரும் பார்த்துட்டு இதுமாரி என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்ட நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. இப்போ யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரில. இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. கேமரா ஓரமாக நின்று இருப்பேன். கேமரா தளபதி வந்தவுடனே நான் மேலே ஏறி ஓடுவோடனே பவுன்சர் என்னை தூக்கி கீழே போட்டுருவாங்க. இதை ஒதுக்கிட்ட உடனே இது வந்து தேவையில்லாத இதெல்லாம் இட்டு போகிறாங்க. தளபதி மேலாம் கேஸ் கொடுக்குறாங்க. இதுமாரி எல்லாம் நடக்கக்கூடாது. யாருக்கு வேணால் நீங்கள் எங்கே வேணால் இட்டு போங்க, நான் கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவங்கள 2 பேரும் விடவே கூடாது, தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அவங்கள. இப்போ மிக தெளிவாக ஒருத்தர் விழுகிறாரு, கேஸ் ஆகுது அப்படின்னா கூட விஜய்க்கு தெரியலைங்க, பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அவரை மறைப்பதற்காக தாவேகா மாவட்ட செயலரே தொடர்பு கொண்டு பேசுகிறார். அப்படி தொடர்பு கொண்டு பேசிய பிறகும் புகார் என்பது கொடுக்கப்படுது. புகார் கொடுத்த பின்பு இந்த புகார்தாரரே பொய் அப்படின்றக்காக இன்னொருவரை தயாரித்து அவர் இவங்க 2 பேரையும் கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலைகளை தாவேகா பண்ணியிருக்கு அப்படின்னா இது தலைமைக்கு தெரியாதா, புசியானதுக்கு தெரியாதா? அப்போ இது மதுரையில் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டதே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்வது பொய்யாக இருக்கா இல்லையா? இன்னொன்று கூடுதலாக பெரம்பலூரில் போட்ட அந்த கேஸ் மதுரையில் எஃப்ஐஆர் ஆகுது அப்படின்னாவே புதிதாக வந்த நான் தான் விழுந்தேன் அப்படின்ற நபரும் இங்கே பொய்யான ஒரு செட்டப் பண்ணப்பட்ட ஆள் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிற முடியுதா? எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பாருங்கள். இவ்வளவு பித்தலாட்டையும் பண்ணிவிட்டு எனக்கு மதுரையில் நடந்த சம்பவமும் தெரியாது, என்னால் அடிபட்டதும் தெரியாது, எனக்கு எஃப்ஐஆரும் தெரியாதுன்னு சொல்வது வேடிக்கையா இல்லையா? விஜயுடைய வேட்பு மனுவில் இவ்வளவு தகவல்கள் முரண்பாடாக இருக்குது. இது ஒன்றே போதும் இவரை தகுதி நீக்கம் பண்ணுவதற்கு, வேட்பு மனுவை நிராகரிப்பதற்கு. சரிங்க, RO ஏற்றுக்கொண்டார் விஜய் அவர்களை, பரவாயில்ல அவர் மனுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாலும் இவர் பண்ண தில்லாலங்கடி வேலையை எதிர்க்கட்சிகள், அதாவது இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நிரூபிக்க முடியும். ஒருவேளை விஜய் ஜெயிஸ்டாருங்க அப்படின்னாலும் கூட
விஜயுடைய எம்எல்ஏ பதவியை பறிக்க முடியும். உச்சநீதிமன்றம் அதற்கான தீர்ப்பு கொடுத்துருக்கு. மணிப்பூரில் 2016 பார்த்தீங்கன்னா மாரம்பம் பிருத்திவிராஜ் என்பவர் மொய்ராங் அப்படின்ற தொகுதியில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுறார். 2016 இவருடைய எம்எல்ஏ பதவியை பறிக்க உச்சநீதிமன்றம். ஏன் தெரியுமா? இவர் MBA பட்டம் பெற்றதாக சொல்லி பொய்யை பரப்பியிருக்கிறாரு வேட்புமனுவில். அதனால் பறிச்சிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சௌமந்து அதிகாரி அப்படின்றவர் வேட்புமனுவிலே சில இடங்களை பூர்த்தி பண்ணாமல் விட்டதுனால இவர் வேட்புமனுவை நிராகரித்து இவர் வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ பதவியை பறிச்சிருக்கிறது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. வேட்புமனுவை நிறைய இடங்களில் பிளாங்காகவே விஜய் கட்சியினரும் விஜயும் விட்டுருக்கிறார். அதுவும் இங்கே முக்கியமான கருதப்படக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. இது உச்சநீதிமன்றம் தாண்டி தேர்தல் அதிகாரிகளே பல பேருடைய வேட்புமனுவை ஆரம்ப கட்டத்திலே நிராகரிச்சுக்கிறாங்க. அதற்கான வழக்குகள் இருக்குது. உச்சநீதிமன்றமே தேர்தல் ஆணையத்திற்கு அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்ததும் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது தமிழ்நாட்டுடைய அந்த எம்எல்ஏ பதவி பறிப்பு அப்படின்றது. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேட்புமனுவிலே தன்னுடைய சொத்துக்களை இவ்வளவு முரண்பாடாக காட்டுறாரு, மறந்து போகிறாரு, திரும்ப திரும்ப அதை பதிவேற்றம் பண்ணுறாருல. தேர்தல் செலவு அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குது. இந்த தேர்தல் வரவு செலவு கணக்கை சரியாக காட்டணும் ஒரு வேட்பாளர். அப்படி காட்டாமல் விட்டார் அப்படின்னா அதனாலேயும் அவருடைய பதவியை பறிச்சிருவாங்க. இதற்கு உதாரணமே இருக்குது. 1989 பார்த்தீங்கன்னா ஜெயா அணி சார்பாக போட்டியிட்ட RP ஆதித்தன் திமுகவுடைய வேட்பாளர் பாண்டியை தோக்கடித்து வெற்றி பெற்றார். ஆனால் பாண்டி அவர்கள் போய் உயர்நீதிமன்றத்தில் கேஸை போடுறாரு. கேஸ் போட்டதில் இவர் பிரச்சார வாகனம் கொண்டு போகிறாரில்ல, அந்த வாகனத்துக்கான பெட்ரோல் டீசல் விலையில் இருக்கட்டும், அந்த வாகனத்துடைய வாடகையாக இருக்கட்டும், இதெல்லாம் தேர்தல் கணக்கில் காட்டாமல் இருக்கிறாரு. முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கு. இப்படி முன்னுக்கு பின் முரணாக இருந்தது தெரிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா RP ஆதித்தன் அவர்களுடைய அந்த எம்எல்ஏ பதவியவே பறிச்சது நீதிமன்றம். இப்படியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. வெறுமன தேர்தல் பிரச்சாரத்துடைய அந்த வாடகையும் எரிபொருளையும் காட்டலை அப்படின்னா இவர் கேரவனையே மறைச்சிருக்கிறாரு. இன்னும் பல சொத்துக்களை இப்போ தான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்படின்னா இவர் தனது தேர்தல் பிரச்சார செலவையும் காட்டுவாரா? ஏன்னா இது வரைக்கும் தாவேக்க ஆரம்பித்து பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ செலவு, மாநாடு போட்டதுக்கு எவ்வளோ செலவு, யார் இந்த காசை கொடுக்குறா, எந்த தகவலுமே இல்லை. அவர் விஜய் பாவுங்க, அவர் மண்டபத்தை வித்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புரளிகளை தான் கிளப்புறாங்களே தவிர இது வரைக்கும் அந்த கட்சி வெளிப்படையாக எங்களுடைய கட்சி வரவு செலவு கணக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு செயற்குழு பொதுக்குழுவிலையோ மக்கள் மன்றத்திலேயோ வெளிப்படையாக தன்னுடைய பொருளாளரை வச்சாது காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. அப்போ தேர்தல் செலவு கணக்குலையும் இவங்க கண்டிப்பாக சிக்குவாங்க. அப்படி சிக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சாலும் அந்த எம்எல்ஏ பதவி என்பது பறிக்கப்படும். அப்போது கல்வி தகுதி, அதே போல் சொத்து விவரங்கள், கிரிமினல் பின்னணி, அதே போல் வெற்று படிவங்கள் இருந்தாலும் தேர்தல் ஆணையமே மனுவை தள்ளுபடி பண்ணலாம். அதே போல் தேர்தல் செலவு, பிரச்சாரத்துடைய செலவு, வண்டியுடைய வாகன செலவு, எரிபொருள் செலவு, சூரட்டி செலவு, நோட்டீஸ் செலவு, அதே போல் பார்த்திங்கன்னா பொதுக்கூட்ட செலவு, இது எல்லாத்தையும் கணக்கில் காட்டலை அப்படின்னாலும் பிரச்சனை என்பது வரும். எனக்கு இன்னொரு கேள்வியும் கூடுதலாக இருக்குது. என்ன அப்படின்னா விஜயுடைய பிரச்சார கேரவன் 6 கோடி அப்படின்னா இப்போ இன்னொரு பிரச்சார வண்டியில் தான் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாரு. இது யார் பேரில் வாங்கினா? ஒருவேளை விஜய் அவர்கள் பேர் வாங்கினா அதையே அவர் காட்டலை அப்படின்ற கேள்வியும் எழுது. இதையும் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் எழுப்ப வேண்டும். அதை எழுப்பி இவருடைய மனுவையே நிராகரிக்கப்பட வேண்டும். இவரை போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கே வரக்கூடாது. ஜோம்பிகளை வளர்க்கக்கூடிய, தமிழ்நாட்டு அரசியலுடைய பெயரை கெடுக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு அரசியல் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய பார்வை. நன்றி.